ஏடா சம்பப்பூ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட். என்ன எப்போதாலும் தயாங்கே போடுறிய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரிடா, யார் யாருக்கெல்லாம் வேணும்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு எஃப்எஃப்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்று இருக்கு, அதையும் சூன் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எஃப்எஃப்ஆ கன்வெர்ட் பண்ணதோட ஒரு 2-3 எபிசோட்ல அதை முடிச்சிடலாம், ஓகேவா? இப்போதைக்கு எஃப்எஃப் எதுவும் பெண்டிங் இல்லைங்க, ஒன்று தான் இருக்குது. அதனால போச்சு, யார் யாருக்கெல்லாம் எஃப்எஃப் வேணுமோ கமெண்ட்ல நீங்க பின் பண்ணுங்கடா. சரி சொல்லுங்கடா, நான் அதை அப்படி மாசு காட்டிடலாம், ஓகேவா? ஓகே, தென் நான் லைட்டா மூச்சு வாங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அக்காவை மன்னிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு ஆடி 18 நாங்க கொண்டாடணும். ரிவர் போயிட்டு செம மாசா குளிச்சு அப்படியே சிக்கன் வெளுத்து கட்டிட்டு ஓகே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வந்தோம். தண்ணியில ரொம்ப நேரம் குளிச்சதுனால லைட்டா மூச்சு வாங்குது, சளி பிடிச்சிருக்கு, ஓகேவா? சரி இன்னைக்கு விட்டேன்னா நான் எப்படியும் ரெக்கார்ட் பண்ணதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ ஒரு எண்ணம். சரி நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே ஓகே, நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஸ்டார்டிங் சீன்ல நீங்க ரெடி பண்ணிட்டியா? ஏ போய் தான் ஆகணுமாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏ என்னடி, எத்தனை இன்வெஸ்ட் போயிட்டு நீ எப்பெல்லாம் ப்ராடக்ட் வந்துட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க, இது ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃப்யூம், சென்ட்டு, பவுட்ரு, பொட்டு இதெல்லாம் கூட பண்ணிடலாம். இது எப்படி, எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கேடி, இதெல்லாம் என் வண்டி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்துறீங்க. இது இல்லைன்னா நீ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்றா, எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு கேக்குறா உங்களை பார்த்து. அது தேவைப்படும் போது வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க இழுக்கிறீங்க. தேவைப்படும் போது வேணும்ல, அதே மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் தேவைப்படும், அதனால நம்ம இதை ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு ஏண்டி நான் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. என்ன தாண்டி பண்றது, நீதான் முன்னதான் எல்லாரும் நம்புறாங்களே, அதுக்கு நம்ம கம்பெனிலே இதை ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புறதானே, அதை விட்டு ஏன் இன்னொரு இன்வெஸ்டர் நம்ம வந்துட்டு அமௌண்ட் வாங்கணும்ன்ற அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கணுமே ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த சொட்டை கிட்ட போய் சொல்றீ அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. அதுக்கு வந்துட்டு அந்த சொட்டையே நீ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. செம்ம ஐடியா மச்சான், பண்ண சொல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன வெறுப்பேத்தாதடி, ஒழுங்கா ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. உனக்கு என்ன வெறுப்பாகுது, எனக்கு அதை விட அதிகமா வெறுப்பாகுதுடி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நீலாம் என்னடி மேனேஜரு அப்படின்ற மாதிரி கத்துறா. ஏன்னா நீ பண்ணி காட்டுற, நீ தானே அசிஸ்டன்ட் மேனேஜரு, ஏன்னா எனக்கு பதில் நீ ஒரு நாள் போய் இதை மட்டும் பண்ணி காட்டாமட்ட அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மச்சா நாளைக்கு சென்ட் ஆர்டர் வருதுல, அதை வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டி அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ உனக்கு மட்டும் அது, எனக்கு மட்டும் இதாடி அப்படின்னு மாதிரி நீங்க கத்துறீங்க. மச்சா மச்சா தங்க பிள்ளைல, இல்லன்னா 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவாண்டி ப்ளீஸ் டி அப்படின்னு மாதிரி சொல்ற. விதி போய் தலை அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க கோவத்துல அடிக்கடி. எனக்கு அப்படியே விரிவிரியா வருதுடி அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு சொல்றீங்க. வந்துட்டு எனக்கு தான் வெறியா வருது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நீங்க வந்துட்டு தூய் தொல்லை என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்ற மாதிரி நீங்க மறைக்கிறீங்க. ஆவா பண்ணு வச்சான், லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ குடுக்குடுன்னு ஓட்டிட்டா. எல்லாம் என் தலையிலே வந்து முடியுது அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு அந்த ஃபைலை தூக்கிட்டு இப்போ ஆட்டோ பிடிச்சு போகணும். நான் பார்த்து என் ஸ்கூட்டி வேற சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டைம் பாக்குறீங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு, போ 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 அப்படின்ற மாதிரி குடுன்னு வந்துட்டு ஃபைல் எடுத்துட்டு ஓடுறீங்க. எப்போ அவங்க ஃப்ரெண்ட் போயிட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கமிங், ஏன் உள்ளவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சார் ஏன் கிளம்பிட்டாங்க. ஓ ஓகே குட், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார் இப்போதான் கிளம்புனாங்க, அவங்க ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு. சரி ஒரு 1/2 hour கழிச்சு மீட்டிங் வைக்க சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அந்த சொல்றாங்க. ப்ளீஸ் சார் அதை மட்டும் பண்ணிடுங்களே அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கேக்குறாங்க. ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, 1/2 hour லேட்டாவே நான் அந்த மீட்டிங்கை வந்துட்டு வைக்க சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த
சொல்றாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு இந்த மாதிரி அவன் வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்றா. மச்சான் அப்படின்னு நாடிப்பா அப்படின்னு கேக்குறீங்க. டே புரியாதரா, ஒரு 1/2 தள்ளியே வச்சிருக்காங்கடா. நீ ஒரு 1/2 அங்க போயிடு, ஓகேவா? டே 1/4 மணி நேரத்துல போறது ரொம்ப கஷ்டம் மச்சான். நீ வந்துட்டு 1/2 போ. நான் சொல்லிட்டேன், ஓனர் சொல்லிட்டேன் அப்படின்னு. மச்சான் நீ பண்ணதுல இதாண்டா பெரிய ஒரு நன்மை. சரி மூடிட்டு வை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. திட்டுற மாதிரியும் இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறா. நீங்க போனை கட் பண்ணிட்டு அப்பா நான் 1/2 பொறுமையாவே போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நீங்க வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஆட்டோ டிராப் ஆகுது. நீங்க ஃபைல எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள போறீங்க. நீங்க ஒரு ஸ்லீவ்லெஸ்ல வந்துட்டு ஒரு மாடர்ன் saree கட்டியிருப்பீங்க. மேனேஜர் அப்படின்னும் போது ஒரு மாடர்னா பிளாக் கலர்ல வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸும் ஒரு ரெட் கலர் சாரியும். அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஒரு மாதிரி மின்னும்டா, லைட்டு வெளிச்சம் பட்டும் போது அது ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு மின்னும், ஓகேவா? அதுக்கு மேல நீங்க அந்த ரெட் கலர் saree கட்டியிருப்பீங்க, ஓகேவா? அதான் ஒரு அவுட்ஃபிட். நீங்க அப்படியே உள்ள வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸை தூக்கிட்டு போறீங்க. ஒரு பெரிய இயரிங் வந்துட்டு போட்டிருக்கீங்க. அந்த இயரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வளையம், அதை வந்துட்டு குட்டி குட்டியா அதை ஒரு மாதிரி நீளமா தொங்கும் இல்லையா, ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. நீங்க அப்படியே உள்ள என்ட்ரி போயிட்டு ரிசப்ஷன்ல எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவங்க வந்துட்டு எஸ் மேம் வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு நான் இன்டர்வியூ வந்திருக்கேன் மிஸ்டர் பா கம்பெனிலேருந்து அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல, ஓ ஓகே மேம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த கோச்சில் உட்காடுறீங்க. ஃபோன் பண்ணிட்டு கேட்டுட்டு மேம் உள்ள சார் வெயிட் பண்ணுறாரு, எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கேட்க 3rd ஃப்ளோர் மேம் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லெஃப்ட்ல ஏறுறீங்க. ஸ்ட்ரைட்டாக 3rd ஃப்ளோர் இறங்கிட்டு உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. எல்லாரும் உங்களை பேன் பார்க்குறாங்க. நீங்கள் அவுட்ஃபிட் வந்துட்டு ஒரு மாதிரி மாடலாக, அதே சமயத்தில் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக, ஒரு மாதிரி எல்லாம் கலந்து ஒரு விதமாக இருக்கீங்க. ஒரு மாதிரி அழகாவும் இருக்கீங்க. கொஞ்சம் லைட்டாக குண்டா வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் தட்டிச்சுங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகா இருப்பீங்க அந்த சாரிக்கு. நீங்க உள்ள அப்படியே என்ட்ரு ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு பேன் பார்க்குறாங்க, யாராவது அப்படின்ட்டு. நீங்க அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப்ஸ் கிட்ட எஸ்கியூஸ் மீ சிஓட ரூம் எங்கே இருக்கு, மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல, யா மேம் அதுவும் அந்த லாஸ்ட் ரூம் மேம் அப்படின்ற மாதிரி அவங்க கை காட்டுறாங்க. நீங்க வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்போ ரூம்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு எஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் அப்படின்றீங்க. அந்த பர்சனும் யா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் உள்ளேருந்து கேட்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போறீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் டேர்ன் பண்ணி சேரை போட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு குட் மார்னிங் சார், நான் தான் பார்க் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், இன்டர்வியூ. ஐயோ சொதப்புறடி அப்படின்ற மாதிரி நீங்கள் நீட்டு ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம் சார் இன்வெஸ்டருக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 1/2 hour லேட் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு வாட்ச் பார்த்துட்டு 1/2 hour லேட். இப்படிதான் ஒரு ப்ராடக்டை உங்களால் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1/2 hour எடுத்துக்குவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, நீங்கள் வந்துட்டு சாரி சார் என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் லேட் ஆகும் சார் சொல்றேன்னு சொன்னாரு அதனால தான் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே இந்த டைம் எக்ஸ்கியூஸ் விடுறேன், நெக்ஸ்ட் டைம் அதை எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் திரும்பியே சொல்றாங்க. நீங்க வந்துட்டு ஓகே சார் நீங்க வந்துட்டு அப்படியே நின்றுட்டு சார் ஃபைல் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. அந்த பர்சன் ஹாவ் அ சீட் அப்படின்ற மாதிரி திரும்பாமே சொல்றாரு. நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு அந்த ஃபைலை வந்துட்டு சார் ஃபைல் அப்படின்ற மாதிரி அகெயின் சொல்றீங்க. அந்த பர்சன் டர்ன் பண்ணிட்டு அந்த ஃபைலை வாங்குறாங்க. நீங்க ஃபைலே பார்த்துருப்பீங்க. டக்குன்னு ஃபைல் வாங்கினோடனே நிமிந்து பாக்குறீங்க, செம்ம அழகா இருக்கான். நீங்களா யாராவன் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. உங்க கண்ணெல்லாம் நல்லா வியர்ட் ஆயிருச்சு, வாய வர வந்துட்டீங்க. வந்துட்டு எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்றாங்க. நீங்க அவனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தி சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சார் இதான் ப்ராடக்ட், நீங்க அதை படிச்சுட்டு சைன் போட்டா போதும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல,
இப்படிதான் சொல்லுவீங்களா? இதான் எக்ஸ்பிளைனா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, நீங்க வந்துட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எழுறீங்க. சார் நீனே சொல்றேன் அப்படின்றீங்க. ஓகே நீனே சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி லெக் மேல லெக் போட்டுட்டு ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு அவரோட ஹேண்டை ஜாலைன்ல கை வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஹேண்டு உங்களுக்கு அப்படியே அழகா இருக்கு. அவரோட நேம் அப்படியே டக்குன்னு அந்த டேபிள் மேல வந்துட்டு ஒரு சின்ன போர்டுல எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் பாக்குறீங்க கிம் தாயாங் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னுட்டு நீங்க வந்து ஒரு டைம் மூச்சு இழுத்து விட்டுட்டு, சார் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய டிசீஸ் அதுல ப்ராப்ளத்துல வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால நிறைய பேர் வந்துட்டு இதால ரொம்ப செக்யூராகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. ஓ சரி அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்புறம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்க வந்துட்டு அப்புறம் கேட்குறானே, சார் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல, எந்தெந்த சைஸ்ல அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு வந்துட்டு அவனோட ஹேண்டை வந்துட்டு அவனோட நெக்ல வந்துட்டு பரி பண்ணிக்கிட்டே கேட்குறான். நீங்களா? அவன் செடியூஸ் பண்ற மாதிரியே இருக்கு உங்களுக்கு. அவன் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்ல அவ்வளோ அப்படியே மாசா இருக்கான். நீங்க வந்துட்டு அப்படின்ட்டு டைம் மூச்சு விட்டுட்டு சார் எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் கூட இருக்கு சார் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு, சார் அது அந்த ஃபைல்ல இருக்கு சார் அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு கை காட்டுறீங்க. வாயில சொல்லுங்க அப்படின்னு. சார் அதுவா சார், சார் படிச்சுக்கலாமல்ல அப்படின்னு மாதிரி நீங்க அகைன் சொல்றீங்க. சொல்லுங்க, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களால முடியல, ப்ராடக்டோட நேம் கூட உங்களால சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்களை அப்படியே ஒத்து பார்த்துட்டு கேக்குறாரு. நீங்களா? ப்ராடக்டோட நேம் சார் அப்படின்றீங்க. என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் கொஞ்சமா வாட்டர் குடிச்சுக்கிறதா சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு சொல்றீங்க. யா டேக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க குடுக்குன்னு வந்துட்டு அங்க கிளாஸ்ல வாட்டர் இருக்கும், எடுத்து கடற்கடன்னு குடிச்சிட்டு எடுத்து பக்கத்துல வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணும்போது அவனை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. அதை தட்டி விட்டுருப்பீங்க, ஆனா கிளாஸ் தண்ணி இருக்காது. அதனால நீங்க வந்துட்டு சாரி சார் அப்படின்னுட்டு அப்படியே அந்த மூடியை வச்சுட்டு நீங்க வந்துட்டு திருப்பி அங்க போய் நின்றுட்டு சார் அப்படின்னு ப்ராடக்டோட நேம் அப்படின்ற மாதிரி அகெயின் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறான். நீங்களா? அடிச்சு பாத்துக்க மாட்டியாடா, ஏன்டா எனக்கு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு நிக்கிறீங்க. ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஃபைலை வந்துட்டு டேபிள் மேல லொட்டுன்னு வச்சிடறான். நீங்க வந்துட்டு காணோம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல, என்ன அப்படின்னு ப்ராடக்ட் ப்ரொடெக்ஷன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே என்னென்ன ஃபிளேவர்ல இருக்கு அப்படின்னு, ஃபிளேவரா சார் அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி பதத்தோட சொல்றீங்க. வந்துட்டு ஆமா என்னென்ன ஃபிளேவர்ல இருக்கு, ஒரே ஃபிளேவர்ல இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்காது இல்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு எடை ஷேக் பண்ணிட்டு அவரை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி அகவாடா இருக்கு. அவன் ஒரு மாதிரி செடியூசிங் பண்ற மாதிரியே இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்துட்டு அப்படியே எட்டை வந்துட்டு டவுன் பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி, சாக்லேட், பனானா, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வேற எந்த ஃபிளேவர்ல இருக்கு சார்? எல்லா ஃப்ரூட் ஃபிளேவர்லயும் இருக்கு சார். அப்புறம் ஒயிட் சாக்லேட் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ ஓகே சரி அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஓகே சார் நீங்க சைன் போட்டுருங்க சார் அப்படின்னு. சைன் போடுறது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு கஸ்டமர், நீங்க வந்துட்டு அதை சேல் பண்றீங்க. ஓகே சார் அப்படின்னு மாதிரி நீங்கன்றீங்க. அவரா இப்போ வந்துட்டு நல்லா 2 ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு 2 பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஹாயா உட்காந்துக்கிறாரு. அவரோட கோட்டை கைட்டி அந்த டேபிள் மேல ஒரு ஓரமா வச்சிடுறாரு. வச்சுட்டு இப்போ நான் ஒரு கஸ்டமர், நீங்க எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட விப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இது இப்படிலாம் யூஸ் ஆகும் அதெல்லாம் சொல்லணும்ல.
நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னு உடனே சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு சார் அதுவா சார் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லது, நீங்க யூஸ் பண்ணா எந்த ஒரு டிசீஸும் வராது, நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சார். அதோட போதுமா? அது சொன்னா அவங்க வாங்கிக்குவாங்களா? வாங்குவாங்கன்னா இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இப்படிலாம் சொன்னா எப்படி ப்ராடக்ட் சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல எல்லாம் அந்த சொட்டையில சொல்லணும், அவனே மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படின்னு மாதிரி நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு சார் அதுவா சார் இது வந்துட்டு அது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இதை விட்டலாம் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே வந்துட்டு போயிட்டா நிக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓகே அதை விட்டுடலாம். இப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு, நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை பண்ணி காட்டு அப்படின்னு சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு பாக்குறீங்க. யா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டு, எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி காட்டு அப்படின்னு நீங்களா சார் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அவர் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு அந்த ஃபைல்ல வந்துட்டு நீங்க பின் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த இதை, அவர் வந்து டக்குன்னு எடுத்துட்டு தூக்கி உங்ககிட்ட போட்டு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணி காட்டு, எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு நீங்க பாபான்னு பாக்குறீங்க. சார் நான் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணதே இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட சொல்றீங்க. எப்போ யூஸ் பண்ணலாம் காமான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு திருத்தன்னு பாக்குறீங்க. பண்ணி காட்டுமா அப்படின்னு நீங்களா ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க கிட்ட போயிட்டு அந்த கவரை வந்துட்டு நீங்க எடுக்கிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. நீங்க அதை வந்துட்டு ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி கையில எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ண சொல்லிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு சொல்றீங்க. எப்படி போட்டு எப்படி யூஸ் பண்ணுது இதை வந்து பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு பேண்ட்ல கை வைக்கிறாரு. உங்களுக்கு அல்ல இல்ல நீங்க வந்துட்டு சார் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் சொல்லுமா அப்படின்னு அப்படி சார் அப்படின்னு எல்லாம் ஹேண்ட்ல இல்ல பனானா யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு நீங்களா சார் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்னன்னாமா மற்ற ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்னா அடிச்சு காட்டுவாங்க, லிப்ஸ்டிக்னா போட்டு காட்டுவாங்க, அந்த மாதிரி இதையும் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வந்துட்டு ஒரு மாதிரி நொக்கெல்லாம் உங்களுக்கு கேட்கறாரு. நல்ல பிள்ளைங்க கிட்டதான் நம்ம இது மாதிரிலாம் அசிங்கப்படுறோம்ப்பா அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சுட்டு அதை வந்துட்டு டக்குன்னு அதை பிரிச்சுட்டு நீங்க வந்துட்டு உங்களோட டபுள் ஃபிங்கரை வச்சு அதை அதில் போட்டுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃபிங்கர் போடணுமாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீங்க வந்துட்டு அந்த கையில இருக்கிறத எடுத்துட்டு உங்க கரெக்டா உங்க லேப் கிட்ட உங்க ஹேண்ட் வச்சுட்டு நிக்கிறீங்க கீழே குமிஞ்சிட்டு. நான் அந்த ப்ராடக்ட்ல ஃபிங்கர் போடணுமான்னு கேட்டேமா அப்படின்னு. ஓகே சார் அது அப்படி இல்லை சார் அது அங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல வரீங்க. எது எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது சார் அப்படின்னு. சரி சொக்கி நிறுத்திரு இதோட நிறுத்திரு அப்படின்னு. ஓகே சார் நீங்க வந்துட்டு டக்குன்னு அந்த கையில இருக்கிறத எடுத்து அந்த டேபிள் மேல வச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறீங்க. இதுக்கே அழுதா எப்படிமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு பதட்டமா இருக்கீங்க. ஒரு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவர் வந்துட்டு இன்னும் ஒரு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு ஹாயா உட்காராரு. நீங்களா உங்களோட சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நீங்க வந்துட்டு நின்றுட்டு அப்படியே நிக்கிறீங்க. ஓகே இதை விடு. இப்போ ஒரு பர்சனை பார்த்து நீங்க அவரை பார்த்த உடனே இந்த சைஸ் தான் கரெக்டா இருக்குமா நீ எப்படி நீங்க கெஸ் பண்ணுவீங்களா, இல்ல அவங்க கேட்டாதான் நீங்க தருவீங்களா அப்படின்னு. அது மோஸ்ட்லி கெஸ் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. என்ன பார்த்து கெஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு சார் அப்படின்னு கேக்குறீங்க. ஜஸ்ட் கெஸ்மா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸல் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல ஏன் அப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேபி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எக்ஸல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அழுத்து கீழே கும்பிடுறீங்க. அவர் வந்துட்டு இல்ல நீ ராங்கா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் எக்ஸல் தான் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அகே சொல்றீங்க. டபுள் எக்ஸல் இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் அப் பண்ணி உங்களை ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சொல்றாரு. டபுள் எக்ஸல் இருக்கும்னு சொல்றீங்களா சார் அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸா சொல்றீங்க. யா டபுள் எக்ஸல் இருந்தா என்ன பண்ணுவ
அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா கேக்குறாரு. ஒரு மாதிரி உங்களை உங்களை சோலை பார்த்து சொல்றாரு. நீங்களா சார் அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறீங்க. டபுள் எக்ஸ்எல்ல இருந்தா என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஹாயா கேக்குறாரு. நீங்க வந்துட்டு எந்த இருந்துட்டு போகுது சார், இந்தாங்க சார் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க. சரி, யூஸ் பண்ணும் போது இது கிழிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்களோ அப்படிலாம் கிழியாது சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கிழிஞ்சிச்சுன்னாமா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அப்போ 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 ரீஃபண்ட் போட சொல்லிடலாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப கிளியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. கிளியாது சார், மேபி ஒரு 1% 100ல 1% வந்துட்டு கிழிஞ்சிருச்சுன்னா ரீஃபண்ட் போட சொல்லிடலாம் சார். ரீஃபண்ட் போட்டு என்ன பிரயோஜனம், அதுக்கப்புறம் அவனுக்கு 10th month ப்ராப்ளம் வந்துருமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களா ஐயோ பிளானிங் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ கொடுக்குற ரீஃபண்ட்க்கு அந்த 10 மாசம் அந்த பொண்ணும் ப்ராப்ளம் பண்ணும், அவனும் ப்ராப்ளம் வரும், நம்ம கம்பெனி பேர் கேடும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்ப கிளியாதுன்னு கேரண்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறீங்க. அப்ப ட்ரை பண்ணி காட்டு, கிளியாதா இல்லையான்னு நானும் ட்ரை பண்றேன், ஏத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுங்க. ஆமா, டபுள் எக்ஸ்எல் சைஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களோ சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. எத்துருவாமா, கிளிதா இல்லையான்னு தெரியணும்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களா சார் சார் அப்படிலாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப பதட்டமாகறீங்க. அவர் வந்துட்டு எடுத்துட்டா ரெண்டு மாதிரி சொல்லுங்க. நீங்க வந்துட்டு அங்க இருக்க அந்த கவர்ல இருக்கிறது எல்லாம் எடுத்து அவர் சைடு வச்சிடுறீங்க. அவர் வந்துட்டு சைஸ் பாக்குறாரு. எக்ஸல் எனக்கு சூட் ஆகும்னு சொன்னல, ட்ரை பண்ணி பாப்போமா சூட் ஆகுதா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களா சார் வேணாம் சார், நான் போறேன் சார், நீங்க சைன் போட்டு ஓனருக்கு குத்தா மெயில் பண்ணா போதும் சார், நான் பிரிண்ட் எடுத்து குத்துறேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட ஹேண்ட் பேக் அங்க வச்சிருப்பீங்க, அதை எடுத்து மாட்ட போறீங்க. ஏமா முதல்ல செக் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க அப்புறம் செக் பண்ணிக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு வந்து நீங்க வந்துட்டு அக்கீன் அவர்கிட்ட சொல்றீங்க. அவர் வந்துட்டு அவரு பேண்ட் ஜிப்பை ரிமூவ் பண்ண போறாரு. சார் சார் வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க கிளம்புறீங்க. நீங்க கிளம்பிட்டு அப்படியே திரும்பிட்டு சார் நீங்க சைன் போட்டு மெயில் அனுப்புங்க சார், நான் அப்புறம் பேசிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்புறீங்க. நீங்க டோர் கிட்ட போனோம்னா உங்களை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஃப்ளோவில் அப்படியே திரும்புறீங்க. அவர் அவங்கள அப்படியே வால்ல பின் பண்ணிட்டு உங்க க்ளோஸ் அப்ல வராரு. சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கால் மீ தயா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களா சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அகெயின் சொல்றீங்க. கால் மீ தயா அப்படின்ற மாதிரி அவர் அகெயின் வந்துட்டு உங்க கண்ணை பார்த்து சொல்றாரு. எப்போ உங்க பேக் கீழே விழுந்ததுன்னே தெரியல. அவர் அப்படியே வந்துட்டு உங்க ஹிப்பை பிடிச்சி இன்னும் க்ளோஸ்அப்பா வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வால்ல பின் பண்ண மாதிரி நிறுத்துறாரு. கால் மீ தயா அப்படின்ற மாதிரி அகெயின் சொல்றாரு. தயாங் சார், இது வேணாம் சார் அப்படின்னு மாதிரி நீங்கள் அகெயின் சொல்கிறீங்க. ஒரு ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் ஓகே தான், பட் அந்த ப்ராடக்டை பொறுத்த மாதிரி தானே நீ ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐப்ரோட ரைட் பண்ண மாதிரி உங்ககிட்ட கேட்குறாரு. அது அது அதுவா சார் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறீங்க. அப்படிதானே போட்டுக்கணும். ஒரு ப்ராடக்டை நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும், அதையே யூஸ் பண்ண வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பதட்டமாக அவர் பார்க்குறீங்க. அவரோட ஃபேஸ் உங்க நெக்ல அப்படியே வரி பண்ணுது. நான்
என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? நீ அந்த ப்ராடக்டை எப்படி கேரண்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறியா? அப்படின்ற மாதிரி உங்க நெக்ல அவரோட ஃபேஸ் வச்ச மாதிரி சொல்றாரு. நீங்களா சார் வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. இதுல என்ன பயம் இருக்கு? நான் உன்னை விட்டுலாம் மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. நீ சொன்னல எனக்கு எக்ஸல் தான் இருக்கும்னு, அது பத்ததா இல்லையான்னு பார்ப்போம்மா, கிளிதான் இல்லையான்னு பார்ப்போம்மா அப்படின்ற மாதிரி இங்கே நிக்கல பிக்டான மாதிரி சொல்றாரு. அதுவா சார், வேணாம் சார், அது 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் டக்குன்னு உங்க ஜிக்ஸை கப் பண்ணி உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றாரு. அந்த கிஸ்ஸை நீங்க வந்துட்டு பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணீங்க. பட் கொஞ்ச நேரத்துல அந்த கிஸ்ல வந்துட்டு நீங்க மெல்ட் ஆயிருப்பீங்க. அவர் ஒரு மாதிரி நீங்க பேக் கிஸ் பண்றத பார்த்த உடனே அவர் வந்துட்டு இன்னும் ஃபேஷன்டா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. டங்கெல்லாம் ஒரு மாதிரி ரோல் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்களா போதும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு தள்ளுவீங்க. அது வந்துட்டு அண்ணா என்ன அதுக்குள்ளே போதுமா, கிட்டவா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. வேணாம் சார், நான் போறேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கீழே குமிச்சு உங்க பேக் எடுக்க போறீங்க. டக்குன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, உங்க மவுத்தை பிடிச்சி மவுத்ல இன்சைட் பண்றாரு. நீங்க வந்து சார் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு அவர் தள்ளி விடுறீங்க. இப்ப சொல்லு, எக்ஸலா டபுள் எக்ஸலா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுட்டு கேட்குறீங்க. டக்குன்னு அவர் வந்துட்டு ஜிப்பெல்லாம் போட்டுட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. நீங்க வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு சார், சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கண்ணில் தண்ணி வச்சு சொல்றீங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணாண்டி, நீங்க பாரு என்ன பாரு என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு சார், இது என்ன சார், எனக்கு வேணாம் சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்றீங்க. அவர் வந்துட்டு இங்க பாரு ஒன்றும் இல்லை, இங்க பாரு இங்க பாரு அப்படின்ற மாதிரி உங்க ஃபேஸை பிடிச்சி அவர் பார்க்க வைக்கிறாரு. நீங்க அப்படியே வந்துட்டு அழுதுட்டே இருக்கீங்க, கண்ணு மூடிட்டே இருக்கீங்க, கீழே கீழே குமிக்கிறீங்க, அழுகலையா வருது. போறேன் சார், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, வேணாம் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி கண்ணு தந்து கேக்குங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணாண்டி, என்ன பாரு, உன்னே மொய்யன் தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எது ஷேக் பண்றீங்க. நீ வந்துட்டு இந்த சிட்டில இந்த பிளேஸ்ல தானே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பிளேஸ வந்து மென்ஷன் பண்றாரு. நீங்க வந்துட்டு ஆமா நான் அங்கதான் இருக்கு, உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற மாதிரி அழுதுட்டே கேக்குறீங்க. அழுகாதங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுதுடி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு அதிர்ச்சியா பாக்குறீங்க. ஆமா, உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்களே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு, சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்க வந்துட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி செக் பண்ணீங்க? அவரோட நேம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லலை, நான் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அது நானா கிம் தயாங், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன், இன்னும் 1 வீக் தான் இருக்கு, சும்மா விளையாட்டுக்கு பண்ணாண்டி. இன்னைக்கு கூட கம்பெனிலேருந்து உன் அசிஸ்டன்ட் தான் வரலான்னு இருந்தாங்க. பட் நான் தான் பேசி உன்னை அனுப்ப சொன்னேன். நீ எந்த அளவு ஒர்க் பார்க்குற அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க. முடிஞ்ச வரைக்கும் நீ அவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி ஒரு தள்ளியே நீ வந்துட்டு பேசுற மாதிரி ட்ரை பண்ணி இல்லையா? ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலா பேசினேன். நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இன்னத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் கீழே இருந்திருப்பேன், அவன் என் மேல இருந்திருப்பா. பட் நீ, நான் இவ்வளோ பண்ணியும் நீ போற அப்படின்னு தான் சொல்றியா?
ஓகே அப்படின்னு சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கனல் தண்ணி வச்சுட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு டைட்டாக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, நான் ரியலாக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இங்கே வா வந்து உட்காரு, நான் போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வா என் பொண்டாட்டியாக போகிறேன், என் பொண்டாட்டிடி வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் எனக்கு அப்படின்றீங்க. வாடி அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை வந்துட்டு சேரில் வந்துட்டு பக்கத்து சேரில் வந்துட்டு ஒரு சேர் எழுதி போட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் ஒரு சேரில் உட்காடுறீங்க. இதெல்லாம் எடுத்து உள்ள வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதை தொடவே இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எடுத்து வைடி அப்படியே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து செக் பண்ணீங்க. சரி எடுத்து வை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்ணை காட்டுறாரு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு அந்த ஃபைல்குள்ளேயே வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு அந்த ஃபைலில் வச்சிடுறீங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவரை உங்களால் ஃபேஸே பண்ண முடியல, கீழே குமிஞ்சுக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஏண்டி எப்படி பார்க்குற, ரியலாக தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நம்மளையா வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு ஹலோ ஹலோ அங்கிள், அங்கிள் ஒயன் ஒயன் என் கூட தான் இருக்கா அங்கிள், அவர் நம்பவே இல்லை, சொல்கிறீங்களா கொஞ்சம், அது பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோனை தராங்க. நீங்கள் வந்துட்டு யாரு அப்படின்றீங்க. பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எடுத்து ஹலோ ஹலோ ஒயன்மா அப்படின்ற மாதிரி அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னடா எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி நான் மிஸ்டர் கிம் கம்பெனியில் இருக்கேன்ப்பா அப்படின்றீங்க. ஏண்டா அழுத மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி அவன் தான் உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட், ஓகேவா அப்படின்னு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா, நாங்கள் தப்பாக எதுவும் சூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அவரை இப்படி ஷாக்கா தயங்க பார்க்குறீங்க. எப்பயாச்சும் நம்புறியா அப்படின்ற மாதிரி ஒரு எடு செக் பண்ணிட்டு கேட்குறாரு. பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகேடா நீயே பேசி பழகிட்ட, எங்கள் கல்யாணத்தை அன்னைக்கு வந்து எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவியோன்னு பயந்தேன். ஆனால் பையன் ரொம்ப நல்லவன், அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடி செக் பண்ணுறீங்க. சரிம்மா நீ பாரு, கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டேட் கூட போங்க, வேணான்னு சொல்லவே மாட்டேன், ஓகேடா நீ பாரு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் இந்தாங்க பேசுகிறாரா என்ன, இல்லை கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இன்னும் ஏன்டி அழுதுட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்களோட ஐஸை வந்து வெயிட் பண்ணிவிட்டு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னோட கபோர்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு அவர் ஒரு ட்ரா இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு சாவி மாதிரி போட்டு அதுக்குள்ள அதை வச்சிடறாரு. ஏன் அதை உள்ள வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் நம்ம யூஸ் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நீங்க எக்ஸல் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி அவர் அகெயின் பார்த்துட்டு அந்த சைஸ் மட்டும் எடுத்து வைக்கிறாரு. சரி இப்பயாச்சும் சொல்லு, இந்த எக்ஸலா டபுள் எக்ஸலா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ண மாதிரி சொல்றாரு. நீங்க டக்குன்னு கீழே குமிச்சுக்கிறீங்க. நான் தப்பா இமேஜின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஹெட்டை செக் பண்ணி ஹெட்டை குமிஞ்ச மாதிரி சொல்றீங்க. அதனால என்கிட்ட பொறுத்த வரைக்கும் இமேஜினே செட்டே ஆகாது. இப்போ டபுள் எக்ஸல் அது ஓகே தான், ட்ரிபிள் எக்ஸல் முடிஞ்சா ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம், நமக்குன்னு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸ் அனுப்பி சொல்லிடலாம், ஓகேவா அப்படின்ற மாதிரி. இது ட்ரிபிள் எக்ஸலா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ண மாதிரி சொல்கிறீங்க. எப்பனா வண்டி சரியா அப்படின்னு நீங்கள் இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்துறீங்க. வந்து டக்குன்னு வந்துட்டு உங்களை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டு இப்போலாம் இல்லை வெயிட் பண்ணு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகேடா ஹாப்பி என்டிங்,
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஒரு மாரி புதுசா இருந்தது. ஓகே கான்செப்ட் நல்லா இருக்கேன் தான். ஓகேவா? சரி ஹெட்ஃபோன் போட்டுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாய். லவ் யூ ஆல். டேக் கேர். ஹெல்த் பாத்துங்க. பாய்.